ஹாய் ஹலோ வெல்கம். இது நம்ம டிஐடி ட்ரை தமிழ்டெக் சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் மற்ற அக்கௌண்ட் நம்பரை எப்படி ஆட் பண்ணி பணம் அனுப்பலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிட்டி யூனியன் பேங்க் வச்சுருக்கவங்க முதல்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூணாவது ஆப்ஷனில் மேனேஜ் பெனிஃபிஷரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து மேனேஜ் பெனிஃபிஷரி அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஆட் பண்ணி அனுப்புகிற டீட்டெயில் வரும். இல்லை ரைட் சைடு ஆட் பெனிஃபிஷரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேமெண்ட் வந்து சிட்டி யூனியன் டு சிட்டி யூனியன் அனுப்பணுமா இல்லை சிட்டி யூனியன் டு அதர் பேங்க் அனுப்பணுமா அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிட்டி யூனியன் டு சிட்டி யூனியன் அனுப்ப போகிறேன். ஸோ நிக் நேம் என்ன நேம்ன்றதை டைப் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்டானா அப்படின்றத நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு பட்டன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி சிட்டி யூனியன் இருந்தால் மட்டும் உடனே வந்து அதோடைய பேர் டீட்டெயில் எல்லாமே காமிச்சிடும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம போட்ட நம்பர் கரெக்ட் தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கிவன் நேம் கொடுத்துருங்க, பிரான்ச் நேம் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. நீங்கள் வந்து லாகின் பாஸ்வேர்டு ஒன்று வச்சுருப்பீங்க, ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, வெறும் ஓடிபி மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும் அந்த அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிறதுக்கு. ஸோ கீழே வந்து செக் பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், ஆட் 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிஷரி 15 மினிட்ஸ் ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது டிக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டெபிட் கார்டு ரொம்ப முக்கியம். உங்கள் டெபிட் கார்டில் இருக்கிற லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் டைப் பண்ணணும். அந்த ஏடிஎம்மோட பின் நம்பரை டைப் பண்ணணும். நீங்கள் புதுசாக வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ என்னதான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டெபிட் கார்டு இருந்தால் தான் அதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட வந்து நெட் பேங்கிங் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் டெபிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் மற்ற அக்கௌண்ட் நம்பர்லாம் ஆட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக அனுப்ப முடியும். அப்படி உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணி 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்ப முடியும். இப்போ என் டெபிட் கார்டு எங்கே வச்சுன்னு தெரியல, அதை தேடிட்டுருக்கேன். அந்த டைமிங்கை சேவ் பண்ண தான் இப்போ உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது டிஐடி ட்ரை தமிழ்டெக் சேனல். இந்த சேனலில் கம்ப்யூட்டரில் பேசிக்கான விஷயங்களை நம்மளே செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ என் டெபிட் கார்டு கிடச்சிச்சு. லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் டைப் பண்ணிட்டேன், எக்ஸ்பைரி டேட் டைப் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் பின் நம்பரையும் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆட் பண்ண அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாம் கரெக்டான ஒரு மாதிரி ரீசெக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸில் ஆட் ஆகிடும். 15 மினிட்ஸில் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் எவ்வளோ வேணால் நீங்கள் ஆட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு அமுச்சிக்கலாம். ஸோ சிம்பிள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறேன். இது டிஐடி ட்ரை தமிழ்டெக் சேனல். இந்த சேனலை கம்ப்யூட்டரில் பேசிக்கான விஷயங்களை சிம்பிளாக சொல்லித்தரோம். தேங்க்யூ வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ.